ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து முடி நிறைய பேருக்கு ஃபீலிங் முடி அடர்த்தியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீலிங். அதுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஆனால் பட் வந்து இப்போ கொஞ்சம் கழிஞ்சிட்டு அப்புறம் திரும்ப இது நான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்களும் இதை பண்ணலாம், ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். இரும்பு கடாயில் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நல்லது. இது சரிங்களா? 200 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு கூட கொஞ்சம் 100 மில்லி கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே வெந்தயம், கருஞ்சீரகம், இந்த அளவில் வேம்பாலம் பட்டை எடுத்துக்கோங்க. அதையும் போடுங்க. வேம்பாலம் பட்டை இதுக்கு பேர் சடாமஞ்சி, சடாமுடி அப்படின்னு சொல்லி நான் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். சடாமஞ்சி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த பொருள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வாங்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். ரோஸ்மெரி லீஃபு இன்க்ரீடியன்ட்ஸு இதில் உள்ள பொருள் எல்லாமே வந்து நம்ம நாட்டு மருந்தில் கிடைக்கும். நல்லா இது வந்து வெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அது இதான உடனே தான் அது நல்லா அந்த எண்ணெய் அதிகமாக கிடைக்கும். இப்பவுமே எடுக்கக்கூடாது, நல்லா கருகி விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் எடுத்துகிட்டு தேய்க்க முடியாது. இதில் வெந்தயம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆன உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை பயங்கரமாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையுமே கொஞ்சம் பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் நல்லாயிருக்கும். அந்த கேட்குற சவுண்ட், அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் உஷாராக போட்டுக்கணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி போட்டுக்க. முகத்தில் எதுவும் எரிஞ்சிடக்கூடாது இல்லையா, ஏன்னா கருகிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக கருவேப்பிலை போடணும். ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடணும் இப்படி சவுண்டு வரும், அது கொஞ்சம் பயம்தான். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒன்றும் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். இந்த எண்ணெய் அப்படி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது, வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு ஃபில்டர் பண்ணிப்போம். ஏன் கருவேப்பிலை கடைசியாக போட்டேன் அப்படின்னா, அது கருகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் கடைசியாக போடுறது. இப்போ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பொறுன்னு இருக்கணும், அதனால் லாஸ்ட் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை இதில் ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வேலை தான் எதுவே எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டு கொஞ்சம் போல் வெற்றி வேர் போட்டுக்கலாம்